போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ந்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ போட்டி நிறைந்த போட்டியாளர்கள் தங்களுடைய படிப்பை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்றைக்காவது வெற்றி பெற மாட்டோமா என்ற இலக்கோடு சிந்தித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், யாரெல்லாம் தொடர்ச்சியாக படிக்கிறீர்களோ, தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறீர்களோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஆடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய நபர்கள் அற்புதமாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் 8 நீதிபதிகள். சரிங்களா? உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளுடன் கூடி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை பார்த்தீங்கன்னா 8 நீதிபதிகள். பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியலிருந்து சில வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 1, இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? விடை 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் சென்னையில் நிறுவப்பட்டது. இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? விடை 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் சென்னையில் நிறுவப்பட்டது. கேள்வி எண் 2, சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? விடை சோடியம் கார்பனேட். சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? விடை சோடியம் கார்பனேட். கேள்வி எண் 3, சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுத்தப்படுகிறது? விடை டீசல். சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுத்தப்படுகிறது? விடை டீசல். கேள்வி எண் 4, தமிழகத்தில் மாநில பட்டாம்பூச்சி எது? விடை ஏமன் பட்டாம்பூச்சி. தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? விடை ஏமன் பட்டாம்பூச்சி. கேள்வி எண் 5, மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? விடை இன்ஃப்ளூயன்சா. மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? விடை இன்ஃப்ளூயன்சா. கேள்வி எண் 6, கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? விடை 5500 கிலோமீட்டர் பார் மணி. கடல் நீரின் ஒளியின் வேகம் என்ன? விடை 5500 கிலோமீட்டர் பார் மணி. கேள்வி எண் 7, தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? விடை ஜெர்மியஸ் ரிச்சர். தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? விடை ஜெர்மியஸ் ரிச்சர். கேள்வி எண் 8, இரண்டாவது பெரிய கோள் எது? விடை சனி. இரண்டாவது பெரிய கோள் எது? விடை சனி. கேள்வி எண் 9, பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாட்கள் இருந்தவர் யார்? விடை ஹக்கி வில்சன். பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? விடை ஹக்கி வில்சன். கேள்வி எண் 10, டோகோபெரால் என்பது எந்த வைட்டமினை குறிக்கும்? விடை வைட்டமின் இ. டோகோபெரால் என்பது எந்த விட்டமினை குறிக்கும்? விடை விட்டமின் இ குறிக்கும்.
கேள்வி எண் 11. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? விடை கேப்சியூல். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? விடை கேப்சியூல். கேள்வி எண் 12. மஞ்சக்காமாலை நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? விடை கல்லீரல். மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? விடை கல்லீரல். கேள்வி எண் 13. இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் எது? விடை அனிமியா. இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் எது? விடை அனிமியா. கேள்வி எண் 14. சிறுநீரகத்தின் வெளியுறையின் பெயர் என்ன? விடை கார்டெக்ஸ். சிறுநீரகத்தின் வெளிப்படுத்தப்படும் பகுதியின் பெயர் என்ன? விடை கார்டெக்ஸ். அதனுடைய வெளிப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 15. உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? விடை ஹைப்போதலமஸ். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தப்படும் மையமாக செயல்படுவது எது? விடை ஹைப்போதலமஸ். கேள்வி எண் 16. உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? விடை பாக்டீரியா. உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? விடை பாக்டீரியா. கேள்வி எண் 17. சர்வ கரைப்பான் எது? விடை நீர். சர்வ கரைப்பான் எது? விடை நீர். கேள்வி எண் 18. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எது? விடை அனிமோபிலி. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எது? விடை அனிமோபிலி. கேள்வி எண் 19. திண்ம கோணத்தின் SI அலகு என்ன? விடை ஸ்டேடியன். திண்ம கோணத்தின் SI அலகு என்ன? விடை ஸ்டேடியன். கேள்வி எண் 20. மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? விடை கிரையாபைட். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? விடை கிரையாபைட். கேள்வி எண் 21. தலக்கோணத்தின் SI அலகு என்ன? விடை ரேடியன். தலக்கோணத்தின் SI அலகு என்ன? விடை ரேடியன். கேள்வி எண் 22. செயற்கை பெட்ரோல் தயாரிக்க பயன்படுவது எது? விடை ஹைட்ரஜன். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க பயன்படுவது எது? விடை ஹைட்ரஜன். கேள்வி எண் 23. உட்கருவுற்ற இரத்த செல் எது? விடை இரத்த சிவப்பணு. உட்கருவற்ற இரத்த செல் எது? விடை இரத்த சிவப்பணு. கேள்வி எண் 24. பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்களுக்கு என்ன பெயர்? விடை பாக்டீரியா பேஜ். பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்களுக்கு என்ன பெயர்? விடை பாக்டீரியா பேஜ். கேள்வி எண் 25. வைரஸை கண்டறிந்தவர் யார்? விடை டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸை கண்டறிந்தவர் யார்? விடை டிமிட்ரி ஐவனோஸ்கி. ஓகே நண்பர்களே, இந்த ஆடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. இதோ உங்களுக்காக. அதாவது, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
அவருடைய பேரை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவருடைய எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னு சொல்லி கமெண்ட் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.